விமானப்படையின் 92ஆம் ஆண்டு விழாவையொட்டி தாம்பரத்தில் விமானப்படை சாகச ஒத்திகை நடைபெற்று வருகிறது. இது குறித்த தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைப்பில் இருக்கீங்க. விரிவான தகவல். இந்திய விமானப்படையினுடைய 92வது ஆண்டு விழா வரக்கூடிய 8ஆம் தேதி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கிறது. 92வது ஆண்டு விழாவையொட்டி 23 ஆண்டுகளுக்கு பிறகாக தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் விமானப்படையினுடைய அந்த சாகச நிகழ்ச்சி மற்றும் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இதற்காக வெகு விமர்சையாக கொண்டாடுவதற்கான பல்வேறு விமானங்கள் மற்றும் விமானப்படையினுடைய ஹெலிகாப்டர்கள் மற்றும் போர் பயன்படுத்தக்கூடிய அந்த வான்வெளியில் பயன்படுத்தக்கூடிய அந்த விமானங்கள் இங்கு சென்னைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக 1932ஆம் ஆண்டு அக்டோபர் 8ஆம் தேதி இந்திய விமானப்படை தொடங்கப்பட்டிருந்தது. அதன் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் வெகு விமர்சையாக டெல்லியில் இருக்கக்கூடிய விமானப்படை தளத்தில் கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு அக்டோபர் 8ஆம் தேதி இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாநிலங்களிலும் எங்கெல்லாம் விமானப்படையினுடைய தளங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கிறது. அதிலும் இந்த ஆண்டு சென்னையில் ஏர்போர்ட் டே என்று சொல்லக்கூடிய அந்த ஏர் ஷோ விமானங்களினுடைய வான்வெளி காட்சி நடத்தப்பட இருக்கிறது. இந்த நிகழ்வு நாளை காலை சரியாக 11 மணிக்கு சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற இருக்கிறது. 11 மணி முதல் 1 மணி வரை நடைபெறக்கூடிய அந்த விமானங்களினுடைய சாகசங்கள் மற்றும் அந்த சாகசங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து அணிவகுப்பு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. அதிலும் 8ஆம் தேதி அணிவகுப்பு நிகழ்ச்சி மற்றும் விமானப்படையினுடைய வீரர்களுக்கு சிறப்பிக்கக்கூடிய மரியாதை செலுத்தக்கூடிய அந்த நிகழ்வும் நடைபெற இருக்கிறது. சென்னை மெரினா கடற்கரையில் நாளை காலை 11 மணிக்கு நடைபெறக்கூடிய அந்த விமானங்களுடைய சாகச நிகழ்வில் 72 விமானங்கள் வான்வெளி மற்றும் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் உள்ளிட்ட பல்வேறு ரகங்கள் இருக்கக்கூடிய இந்திய விமானப்படையில் பயன்படுத்தக்கூடிய அந்த விமானங்கள் பயன்படுத்தப்பட இருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து 8ஆம் தேதி தாம்பரத்தில் இருக்கக்கூடிய இந்திய விமானப்படையினுடைய தளத்தில் அணிவகுப்பு ஒத்திகை மரியாதை நடைபெற இருக்கிறது. இதற்கான ஒத்திகை ஏற்கனவே கடந்த 3 முறை சாகச ஒத்திகை நடைபெற்றிருந்த நிலையில் தற்பொழுது தாம்பரத்தில் இருக்கக்கூடிய இந்திய விமானப்படையினுடைய தளத்தில் அணிவகுப்பு ஒத்திகையை தொடர்ந்து சாகசங்கள் நிகழ்த்தக்கூடிய அந்த ஒத்திகையும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 72 விமானங்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய அந்த நிலையில் ஒவ்வொரு விமானங்களுடைய தன்மை மற்றும் அதனுடைய சிறப்புகளை விவரிக்கக்கூடிய வகையில் அதனுடைய வேகம், அதனுடைய செயல்பாடுகள் உள்ளிட்டவைகளை பொதுமக்கள் மற்றும் இந்திய விமானப்படையினுடைய வீரர்களின் குடும்பத்தினர் நேரடியாக காண்பதற்கான அந்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான அந்த பயிற்சிகள் ஏற்கனவே இந்திய விமானப்படை வீரர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அதற்கான ஒத்திகை நடைபெற்று வருகின்றன. தற்பொழுது தாம்பரத்தில் நடைபெறக்கூடிய அந்த ஒத்திகை நிகழ்ச்சியை தொடர்ந்து 8ஆம் தேதி ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் முன்னிலையில் நிகழ்த்தக்கூடிய அந்த சாகச நிகழ்வுகள் தொடர்பாக தற்பொழுது ஒத்திகை நடைபெற்று வருகிறது. அதிலும் இந்தியாவிலேயே உள்நாட்டிலேயே தயாரித்திருக்கக்கூடிய அந்த விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் இதில் பயன்படுத்தப்பட இருக்கின்றன. அதே போன்று இந்திய விமானப்படையில் இருக்கக்கூடிய அதிநவீன விமானங்கள் மற்றும் போர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த விமானங்களும் பயன்படுத்தப்பட இருப்பதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று குறிப்பாக சுயேட் 30 MKI உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விமானங்கள் இந்த அணிவகுப்பு மற்றும் சாகச நிகழ்வில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.